ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன உங்களுக்கே தெரியும், பிக்மெண்டேஷன். ஓகே, பிக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்மெண்டேஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இன்னொன்று ஹைப்போ பிக்மெண்டேஷன். நம்ம மங்கு, அதுக்கப்புறம் கருவளையம், அதுக்கப்புறம் ஃப்ரெக்கிள்ஸு, ஏஜ் ஸ்பாட்ஸு, ஸோ டார்க் பேச்சஸ்ஸு, இதெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் வெரைட்டி. ஓகே, இன்க்ளூடிங் விட்டிலிகோவும் ஒரு பிக்மெண்டேஷன் வெரைட்டி தான். இந்த மாதிரி நிறைய விதமான பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ஏன் வருது, எதுக்காக வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய காரணங்கள் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. என்ன மாதிரியான காரணங்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சன்லனால, அதாவது நம்ம வெயிலில் போகும்பொழுது டைரெக்டாக நம்ம யூவி ரேஸ் வந்து ஸ்கின்னில் எஃபெக்ட் ஆகுது. நம்ம சும்மா போவோமா, சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணவே மாட்டோம் இல்லையா? ஸோ இது அப்ளை பண்ணாததுனால என்ன ஆகுது, நம்ம யூவி லைட் அப்படிங்கிறது நம்ம சன்ஸ்க்ரீன்லேருந்து வருது. ஓகே, இந்த எனர்ஜி வந்து நம்ம ஸ்கின்னை எஃபெக்ட் ஆகும் பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்க மெலனோசைட்டில் இருக்க மெலனின் வந்து வெளியே வருது. ஓகேவா? அதாவது மெலனோசைட்டில் இருந்து மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணுது. மெலனின் அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஸ்கின் கலரை நிர்ணயிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யார் ஒருத்தருக்கு அதிகமான மெலனின் இருக்கோ அவங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டஸ்கியாக இருக்கும். ஓகேவா? மெலனின் கம்மியாக இருக்க ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேராக இருக்கும். மெலனினே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கங்கே ஒயிட் பேச்சஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு மெலனின் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, மெலனினோட டீப் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து ஸ்கின்னை வந்து பிக்மெண்டடாக காட்டும். ஓகே, சரி. இப்போது இந்த மெலனின் ஏன் வருது அப்படின்னா, சன்லைட் வந்து அப்சர்வ் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த மெலனோசைட்டில் இருக்க மெலனினை வந்து அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த யூவி லைட் பட்ட உடனே ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இது எங்கெல்லாம் போய் உட்காருதோ அந்த இடம் வந்து பிக்மெண்டடாக மாறிடும். ஓகே, சில பேருக்கு இது டீப்பாக இருக்கும், சில பேருக்கு இது வந்து மைல்டாக இருக்கும். அதாவது ரீசன்ட் டேன், அதாவது நம்ம இப்போ வெயிலில் போயிட்டு வரோம் வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ஸ்கின் எப்படி இருக்குது, கொஞ்சம் கருப்பாக ஆகிடும். வாட்ச் போடுற இடம், செருப்பு போடுற இடம், ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த இடம் தவிர மீதி எல்லாம் கருப்பாக இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் ரீசன்ட் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதுவும் ஒரு வகையான பிக்மெண்டேஷன் தான். பட் இது வந்து ஷார்ட் ரேஸ்னால வர்றது. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் சீக்கிரமாக போயிடும். ஓகேங்களா? இந்த டேனெல்லாம் சீக்கிரமாக போயிடும். ஸோ இதை விட டீப்பான பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மங்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீப் பிக்மெண்டேஷனில் வரும். அதே மாதிரி இந்த ஃபாரினர் ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் புள்ளியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ரெக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதனால் வருதுன்னா, வம்சா வழியில் இருக்கவங்கனாலையும் வரும், இல்லை சில பேருக்கு வந்து சன்னால் கூட வரும் இதெல்லாம். ஓகே, அது இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த ஏஜ் ஸ்பாட்ஸ் அப்படி இல்லைன்னா லிவர் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா கையில், காலில், முகத்தில், கழுத்தில், இந்த மாதிரி உடம்புல நிறைய இடங்களில் வந்து புள்ளியாக ஒரு மச்சம் மாதிரி இருக்கும் இல்லையா? பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஸ்பாட்ஸு அப்படி இல்லைன்னா லிவர் ஸ்பாட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வயசு ஆகிறவங்க ஆகும்பொழுது எல்லாருக்குமே வரக்கூடியது தான். பட் எல்லாருக்குமே வருமானா எல்லாருக்குமே வராது, சில பேருக்கு வந்து வரும் இது. ஓகே, இதுவும் ஒரு வகையான பிக்மெண்டேஷன்ஸ். இது மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. டேட்டூ பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஒரு பிக்மெண்டேஷன். இந்த பிக்மெண்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியாக பிரிப்பாங்க மெடிக்கல் டேர்மில். ஒன்று வந்து ஹைப்போ பிக்மெண்டேஷன், இன்னொன்று ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஹைப்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் அதிகம். ஓகே, ஹைப்போ அப்படிங்கிறது கம்மி. ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப டீப்பாக இருக்கும் அந்த பிக்மெண்டேஷன். ஸோ அது போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய மார்க்கெட்டில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளாம் என்ன நினைப்போம், இந்த பிக்மெண்டேஷன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணால் போயிடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஃபேஷியல் பண்ணால் போகுமா? கண்டிப்பாக போகாதுங்க ஃபேஷியல் பண்ணால். ஓகேவா? சில பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டாக போகுமானா போகாது. இப்போ இதுக்கு என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரான கன்சல்டேஷன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு
ப்ராப்பரான கன்சல்டேஷன் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனோட தீவிரம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸு மெடிசன்ஸு மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. டிபெண்ட் அப்பான் யூர் பிக்மெண்டேஷன் டீப் பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டோட வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பீல்ஸ் இருக்குது, ஆர் வந்து டாப்பிக்கல் அப்ளிகேஷன் க்ரீம்ஸ் இருக்குது, லேசர் மூலயமா எடுக்கலாம், அதே மாதிரி மைக்ரோ நீடிலிங் மூலயமா கூட இதை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ப்ராப்பரான கன்சல்டேஷன் மட்டும்தான். ஸோ ப்ராப்பரான கன்சல்டேஷன் அண்ட் ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ், ப்ராப்பரான ஃபுட்டு எடுத்துக்கிறதுல தான் நம்ம பிக்மெண்டேஷனோட தீவிரத்தை நம்ம கம்மி பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ உடனே டிலே பண்ணாதீங்க. பிக்மெண்டேஷன் வந்துருச்சுன்னா கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு எடுங்க, அண்ட் தென் நீங்கள் அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டு எடுங்க. ஸோ எல்லா பிக்மெண்டேஷன்ஸுமே வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டாக போகுமானா கம்ப்ளீட்டாக போகாது. பட் நீங்கள் டாக்டர் மீட் பண்ணுறீங்க அப்படின்னுமா ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தீவிரத்தை கம்மி பண்ணிடுவாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னும்பொழுது நீங்கள் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை டைரெக்டாக கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கின் பற்றின டீட்டெயில்ஸு, நம்ம ஹேர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட பேஜில் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் யாருன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்வந்திரி எஸ்தெட்டிக்ஸ் யூனிசெக்ஸ் சலூனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதில் யாருன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.